நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஏர்லி மார்னிங் காலைல எழணும், பிரம்ம முகூர்த்தம் எழணும். நம்பர் 1. இதுக்கும் மாதவிடாய்க்கு என்ன சார் சம்பந்தம்? எல்லா நோய்களுக்கும் மாதவிடாய்க்கு சம்பந்தம் இருக்கு, பின்னாடி விளக்கமா சொல்லுவோம். மேக்ஸிமம் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள், ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் காலைல எவ்வளவு சீக்கிரம் எழுத முடியும் அவ்வளவு சீக்கிரம் எழுங்க. மேக்ஸிமம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் படுக்கணும். பட் அங்க படுத்து மொபைல் பார்த்துக்க கூடாது, சுண்ணாம்பு தேய்ச்சி நிற்க கூடாது. நோ, மொபைல்லாம் கிட்டத்தட்ட 6 அடிக்கு 10 அடிக்கு தள்ளி வச்சிடணும். மினிமம் 6 feet நீங்க இருக்கிற இடத்துல 6 அடி தள்ளி வச்சிடணும். மொபைல கிட்ட இருக்கக்கூடாது. கம்முன்னு அமைதியா படுத்தணும். எவ்வளவு சீக்கிரம் முடியும் காலைல எழணும். நம்பர் 2, சாப்பாடு விஷயத்துல நீங்க கரெக்ஷன் பண்ணாம இன்னைக்கு இருக்கிற எந்த நோய்களையும் குணப்படுத்த முடியாது. பட் எல்லா நோய்களுக்குமே பொருள், அது எந்த நோயா இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் எந்த நோயா இருந்தாலும் சரி, எல்லாமே ஸ்டாண்டர்ட் ரூல். 3 வேளை மட்டும்தான் சாப்பிடணும். 3 வேளையை தவிர வேற எந்த சாப்பாடு உள்ள போகக்கூடாது. இதுக்கும் அதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அது பத்தி பேசினா 10 கிளாஸ் போகும். இப்போதைக்கு கேட்டுங்க, ஃபியூச்சர் டைம் இருந்தால் நாங்கள் சொல்லுவோம். சரியா? ஒரு நாளைக்கு 3 வேளை மட்டும்தான் சாப்பிடணும். 3 வேளை தவிர இன்னொரு வேலை எக்ஸ்ட்ரா போவே கூடாது, என்ன காரணத்தை கொண்டும். அதே மாதிரி ஒரு வேளை சாப்பிட்றதுக்கும் அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கும் மத்தியில் மினிமம் 3.5 hours to 4 hours கேப் இருக்கும் சார். ஒரு வேலை சாப்பாட்டுக்கும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கும் மத்தியில் 3.5 hours, 3.5 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் இந்த கேப் இருக்கணும் கண்டிப்பா. இந்த கேப் இல்லாமல் நீங்க சாப்பிட்டீங்கன்னா இதுவும் மென்சஸ் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். அப்போ ஒரு வேளை சாப்பிட்றீங்க, காலையில் சாப்பிட்றீங்க டிஃபன், மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றீங்க, மத்தியானம் 2 பஜ்ஜி சாப்பிட்றீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடும். சாலிட் ஃபுட் எது எடுத்தாலும் அது ஒரு உணவாக கருதப்படும். அது உணவாக கருதப்படும், சிஸ்டம் அப்படிதான் கருதும். அதுக்கு மத்தியில் லிக்விட் ட்ரிங்க்ஸை தவிர, சப்போஸ் ஒரு பாலோ காஃபியோ ஜூஸோ டீயோ இந்த மாதிரி ஏதாவது லிக்விடாக சாப்பிட்றத தவிர அது மட்டும் என்ன அலோவ் பண்ணிக்கலாம். மோர் சாப்பிட்றோம் அலோவ் பண்ணிக்கலாம். பட் சாலிடாக நீங்கள் ஒரு 2 பஜ்ஜி சாப்பிட்றீங்க, இல்லை 2 வடை சாப்பிட்றீங்க, இல்லை 2 பிஸ்கட் சாப்பிட்றீங்க, ஸ்நாக்ஸ் டைம் இந்த மதியில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஃபுட். இது என்ன பண்ணும்? ஏற்கனவே சாப்பிட்டுருக்கிற சாப்பாடை கட் பண்ணி விட்டுரும், இந்த புதுசாக டைஜஷனுக்கு வந்துடும், அதை விட்டுடும். இது அப்படியே செடிமெண்ட்டாக நிற்கும், அன்டைஜஸ்டட் செடிமெண்ட்டாக நிற்கும், முழுவதுமாக ஜீரணமாக்கப்படாத ஒரு கழிவு பொருளாக உள்ள நின்றுடாது. அடுத்து மதியானம் லஞ்சுக்கு வருவீங்க, 4 hours கேப் இருக்காது. அந்த மதியானம் 4 hours கேப்ல நீங்க லஞ்சு போடும்போது இப்ப மதியில சாப்பிட்டீங்க இல்லையா, இதை அன்டைஜஸ்டட் செடிமெண்ட்டாக விட்டுடும். இதுதான் உங்களுடைய உடம்புல நச்சுக்களாக மாறுகின்றன.